எஸ்ஐஆர்ன்றது திமுகவுக்கு மட்டுமா? தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தானுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 மாநிலங்களுக்கு தானுங்க. அப்புறம் எதுங்க நீங்க பயப்படுறீங்க? திருட்டுத்தனமாக போலியாக நபர்களை உள்ள கொண்டு வந்து அவனுக்கு மொட்டை அடிக்கிறது, அவனுக்கு மீசையை மாற்றி வைக்கிறது, மருவை மாற்றி வச்சு கையில் இருக்க மழுவை கெமிக்கல் போட்டு அழிச்சு வந்து திருட்டு வாக்கு இறந்தவர்கள் செலுத்துறதுல திமுக உள்ளவர்கள் அதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதிமுக ஏன் இது எதிர்க்கல அப்படின்னா, அதிமுக தான் எஸ்ஐஆர் வேணும்னு கேஸே போட்டிருக்காங்க. வெறும் 137 ஓட்டுல டீனர் சத்யான்னு தோக்கு. அதை தான் தேர்தல் ஆணையம் கேட்குது ராகுல் காந்திட்ட. உன் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான்? போலி வாக்காளர் பண்றப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு போலி வாக்காளர் நாங்க சுத்துங்க, பம்பரமா சுத்துவாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட அவன் ஒரே இந்த பிரான்ஸ்ல இருக்க ஒரு மாடல் அழகிய போட்டு 250 ஓட்டு போட்டான்னு வாயில வந்து அடிச்சு விடுறாரு. அப்ப காங்கிரஸை சேர்ந்த பூத் ஏஜென்ட் இல்லையா? அவங்களே பணம் வாங்கிட்டு அனுமதிச்சாங்களா? கேள்வி எழுதா இல்லையா? அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். சார், தமிழக முதல்வர் சாரை பத்தி ரொம்ப இதுவா விமர்சிக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அவர் சொல்றது வந்து பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றது சரியாக தான் இருக்குமோ அப்படின்றாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? இல்ல, தமிழக முதலமைச்சர் மட்டும் கிடையாது, திமுகவுக்கு சார்னாவே பயந்தாங்க. அது வந்து நம்ம ஒத்துக்கணும். அவங்க சார்னாவே பயப்படுவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கும் போக மாட்டானுங்க. ஸ்கூலுக்கு போனாங்கன்னா சாருன்னா அடிப்பாருன்னு சொல்லி சாருக்கு பயப்படுவானுங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சாரை பார்த்து பயம். இப்போ தேர்தலுடைய திறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியலில் பார்த்தோன்னா இன்னும் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதாவது உங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு அப்ரூவல் கேட்குறீங்க. அப்ரூவல் கேட்குற உங்ககிட்ட கவர்மெண்ட் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட கரெக்டாக இருந்தால் நீங்கள் அவனுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா? நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இருக்கா? நீங்கள் ஓடி ஒளிர வேண்டிய தேவை இருக்கா? நீங்கள் வந்து இதை பார்த்தா நம்மளுடைய லைஃபே போய்டுன்ற பயம் உங்களுக்கு வருமா? எதுவுமே வராதுல்ல. அப்போ திமுக வந்து சாரை பார்த்து ஏன் பயப்படுதுன்னா, அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. கரெக்டு தானே? அது என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ வந்து புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா நடத்துது தேர்தல் ஆணையம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 மாநிலங்கள் நடத்துது. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி, யூபியிலிருந்து வடகிழக்கு மாநிலம், சில மாநிலங்கள் சேர்ந்து ராஜஸ்தான் உட்பட 12 மாநிலங்களில் ஒரே டைம்ல வாக்காளர் திருத்த பட்டியல் நடத்துறாங்க. கரெக்டா? இதுல எந்த மாற்றம் இல்லை. மம்தாவும் அங்கே ஏத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, சார் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2019ஆம் ஆண்டு ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்ப டெபாசிட்டை தினகரன் கிட்ட திமுக இழக்குது. உடனே என்ன சொல்றாங்க திமுக? சென்னை உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளணும்னு சொல்லி வழக்கு தொடர்றாங்க. இது 2019. 2017 இதே திமுகவுடைய RS பாரதி ஒரு குழு போய் மாநில தேர்தல் ஆணையத்திட்ட போய், மத்திய தேர்தல் ஆணையத்திட்ட போயிட்டு புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியலை தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேணும்னு மனு கொடுக்குறாங்க. அப்ப 2017 ஒரு வாயி, 2019 ஒரு வாயி, 2025 வேற வாயா? கேள்வி எழுப்புமா இல்லையா? இன்னொன்னு கேட்கிறேன், சாருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபிக்கு என்ன? இவங்க எப்படி கோக்குறாங்க பாரு. நான் முன்னாடியே உங்க நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பிடிச்சி தொங்குவானுங்க, இல்லாட்டி கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க. எல்லாத்தையும் பாஜகவோட லிங்க் பண்ணுவாங்க. உன் வீட்டுக்கு இடி ரைடு வந்தா பாஜக தான் அமுச்சு விடுது, உன் வீட்டுக்கு சிபிசிஐடி ரைடு வந்தா பாஜக தான் அமுச்சு விடுது, நீ தப்பா பேசினா பாஜக தான் சொல்லிச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பாஜக வருது. இப்ப எஸ்ஐஆருக்கும் பாஜக தான் பண்ணுது. இந்தியா ஃபுல்லா எஸ்ஐஆர் பாஜக பண்ணுது. இது என்ன கேள்வி இது? அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? கேள்வி எழுதா இல்லையா? இல்ல, அந்த சந்தேகம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, சிபிஐயோ இடியோ இல்லை எலெக்ஷன் கமிஷன் எதுவா இருந்தாலும் ரூலிங் சென்ட்ரல் பார்ட்டினவோ அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்றது தான். அது டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா போதுன்னு தான். அது இன்னைக்கு இருக்க பாஜகவும் நேற்று இருந்த இது காங்கிரஸா இருந்தாலும் இதுதானே உண்மை சார். அதாவது சிபிஐ இடி, இப்போ இடி பாஜக கிட்ட இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்ஷன்ல. இடி 2 வாட்டி மணல் கொள்கையிலையும் போய் கூட்டு வாங்குச்சு, டாஸ்மார்க்லையும் சென்னை டெல்லி உச்ச நீதிமன்றம் கூட்டு வாங்குச்சு. எங்ககிட்ட பவர் இருந்தால் நாங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. டாஸ்மார்க்ல இன்னைக்கு சர்ச் வாரண்ட் எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்னை டெல்லி உச்ச நீதிமன்றம் ஸ்டாப் பண்ணியிருக்கா இல்லையா? மணல் கொள்கையில எப்படி சொல்லி தப்பிச்சாங்க? கிட்டத்தட்ட 4730 கோடி மணல் கொள்கையில சட்ட விரோதமான பணிமாற்ற சட்டம், அதாவது மணி லாண்ட்ரி, ஈடிக்கு கீழே கனிம வளம் வராது ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. சேவ் வாங்கியிருக்காங்க. கனிம வளம் வராது, இதை ஈடி விசாரிக்க முடியாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தன்னாட்சி அதிகாரம் பிடிச்ச அமைப்பு இல்லாம பாஜக ஊதுகுழல் வந்து உடச்சு உள்ள வர மாட்டோம் நம்ம. இல்ல, இது நீதிமன்றத்துல இருக்குல்ல, அதனால நீங்க நீதிமன்றத்துல இருக்கு சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. பவர் இருந்தா எதை வேணா பண்ணலான்றத ஒரு இது சொல்றேங்க.
நீதிமன்றம் பொதுவானது. நீதிமன்றம் என்ன சொல்லுது? சட்டவிரோதமான பரிமாண சட்டத்தை கீழே, மணி லாண்டரி கீழே கனிம வளத்துறை வராது, அதனால ஸ்டே கொடுக்குறோம். நீங்க டெல்லியில போய் உச்சநீதிமன்றத்தில் பார்த்துக்கோங்க. உச்சநீதிமன்றம் ஸ்டே ஆர்கனைஸ் பண்றாங்க. இன்னைக்கு 6 மணல் காரியை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. 6 மணல் காரில் புதுக்கோட்டையிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து 6 மணல் குவாரியில் திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4830 கோடி ஊழல் நடந்திருக்கு குவாரிகளிலையும் ஆத்து மணல் அல்றதையும் சொல்லிட்டு வருஷத்துக்கு தமிழக அரசு எவ்வளவுமா காட்டுது? மாசத்துக்கு வெறும் 15 கோடி தான் வருமானம் வருதுன்னு காட்டுது. எங்க இருக்கு பாருங்க, மலைக்கு மடுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுது. இப்ப ஒரு 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 சென்டிமீட்டர் மணல் உருவாகிறதுக்கு 100 வருஷம் ஆகுதுன்றான். நீங்க எங்கெங்க நீங்க ஆத்து மணல் நோன்றீங்களோ, காவிரி டெல்டால உருவாகிற அந்த தண்ணி, அந்த ஆறு, அந்த தண்ணி, ஒரு ஆறுன்னா என்னது? எந்த இடத்துல தேங்க கூடாது, தேன்னா ஆறு இல்ல, அது குட்டை. நீ தேடி எல்லா இடத்துக்கும் போய் கடல்ல கலக்கணும். ஆனா 46 கிலோமீட்டருக்கு எந்த ஆறுமே போக முடியல. எல்லாத்துலயும் மணல் நோண்டி வச்சு டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து வைத்திருக்கு இந்த அரசாங்கம். நிலத்தடி நீர் இல்ல. அது இந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்ல முடியாதுல்ல சார். இதுக்கு முன்பு இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கனிம வளத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது குவாரியிலலாம். பட் சாண்ட் கிராபிங்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியிலையும் இருந்திருக்குல்ல சார். நான் இந்த வந்து 1967 இங்க யார் ஆள்றது? மாறி மாறி நீங்க தானே ஆள்றீங்க. மாற்றல் அதிமுக ஆள்றீங்களே. இன்னைக்கு வந்து 4730 கோடிக்கு இடி வந்து உள்ள வருது சொல்லுது. இவ்வளவு சேட்டலைட்ல வச்சு எடுத்து அனுப்புறான். நீர்வளத்துறை அமைச்சர்ல இருந்து நீர்வளம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது பண்றான். நகைகளை வந்து சீஸ் பண்றாங்க. 12 கோடியை வந்து சீஸ் பண்ணி இருந்தாலும் ஸ்டேல கோர்ட்ல போயிட்டு ப்ளூ போல பிடிச்சி ஸ்டே வாங்கி தானே வெளியே வரீங்க. நீங்க அப்பற்றவங்கலாம் கேஸ் நடத்தலாமே. அதுக்காக சொல்ல வரேங்க. இன்னைக்கு மணல் குவாரி விஷயம் மாதிரிதான் இன்றைக்கு சாரை பார்த்து திமுக பயப்படுது. திமுக ஏன் பயப்படுது? இப்ப 2019 அவங்களே போய் கேட்டானாங்க, 2017 கேட்டானாங்க. இப்ப ஏன் பயப்படுறாங்க? சார் உள்ள வந்துட்டா, புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் வந்தா 2 இடத்துல ஓட்டு உரிமை வைத்திருக்கவர்கள் பறிக்கப்படும். இப்ப எப்படி ஒரு உதாரணம் சொன்னா, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் சென்னையில இருக்கிற என்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையிலையும் ஓட்டு வச்சிருப்பாங்க, சென்னையிலையும் ஓட்டு வச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்றேன், இங்க ரொம்ப கிட்ட சொல்றேன். இங்க வந்து செங்கல்பட்டு வச்சுக்கோங்க, விழுப்புரத்துல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விழுப்புரத்துலயும் ஓட்டு இருக்கும், சென்னையிலையும் ஓட்டு இருக்கும். விழுப்புரம் சொந்த ஊரா இருக்கும், சென்னையில செட்டில் ஆயிருப்பாங்க. சென்னையில காலை ஓட்டு போட்டுட்டு 2 வீலரோ பஸ்ஸையோ பிடிச்சி போய் விழுப்புரத்துல அடுத்து ஓட்டு போவோம். அதெல்லாம் இப்ப ஸ்டாப் ஆகும். ஏன் அந்த ஆதார் கார்டு இதையும் இணைச்சிங்கனாலே முடிஞ்சிடுச்சுல சார். இணைக்கிறதுக்கான வேலைகள் இப்ப சார் அதுதாங்க எடுக்கிறாங்க. சார் வந்து இந்திய சுதந்திரம் 1947 அடைஞ்சு 1951 தமிழ்நாட்டில் இந்தியாவில் 10 முறை நடந்தது. 20 வருடங்களுக்கு ஒரு முறை புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடைபெறணுன்றது ஒரு சட்டம், தேர்தல் விதி. அதுல மாற்று இல்லையா? கரெக்ட். புதுசான வாக்காளர் சேர்க்கறது, இறந்தவர்களை நீக்கிறது, இடம்பெயர்ந்தவர்கள் டிரான்ஸ்பர் ஆனவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கறது, போலி வாக்காளர்களை கண்டறியறது, வந்தேரிகள் யாருன்னா இருந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு வந்து வாக்கு பெற்று இருக்கிறாங்கன்றது அவங்கெல்லாம் களையணுன்றது தான் சார். இதுல எந்த மாற்றம் இல்லை. கரெக்ட். திமுக என்ன சொல்றா? தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர் திருத்த பட்டியலை நாங்கள் மேற்கொள்ள விட மாட்டோம். சொல்ல முடியுமா திமுக? சரி, இதுல ஒரே ஒரு சந்தேகம் இல்லை, முழுசா சொல்லிடுறேன். ஏன் சொல்ல முடியுமான்னு கேக்குறேன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சட்ட விதிகளை போட்டிருக்கோ அந்த சட்ட விதிகளை ஏற்று அதற்படி நாங்கள் நடைபெறுவோம் அப்படின்னு திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணால்தான் நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரமாக இருக்கீங்க. நான் இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து நாங்கள் சாரை ஏற்படுத்த தமிழ்நாட்டில் விட மாட்டோம்னா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கட்சியாக ரத்து பண்ணும். பவர் இருக்கு தேர்தல் ஆணையத்தை. நீங்க என்ன கையெழுத்து போட்டுறீங்க? தேர்தல் ஆணையம் என்னென்ன சட்ட திட்டங்கள் போடுகிறார்களோ, என்னென்ன நடவடிக்கைகள் ஏற்படுகிறார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். காங்கிரஸ் உட்பட அஃபிடேவிட் சாப்பா குத்த பிறகு அவங்க உதயசூரன் ரிலீஸ் ஆவாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சொல்வது நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்வது நிராகரிக்கிறோம், சாரை வந்து இங்க கணக்கெடுக்க பண்ணுவதற்கு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி மம்தா வரையும் சொல்ல முடியாது, மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படி சொன்னீங்கன்னா தேர்தல் ஆணையம் உங்களுடைய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் இருந்து ரத்து பண்றதுக்கான வழிமுறை இருக்கிறது. ரைட். ஆனா இவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கலாம்ல, எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்றது முயற்சி. அது திமுகவோ அதிமுக காங்கிரஸோ யாராக இருந்தாலும் அதுக்கான முயற்சி. நாளைக்கு பாஜக கூட கேட்கலாம். அதிமுக எதுவுமே எதிர்ப்பு தெரியல. அதிமுக தான் முழுசா கேஸ் போட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சார், நாளைக்கு பாஜக சிலது ஒத்து பண்ணலாம், அவங்களும் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்களா சார், அந்த ஃபார்ம்ல வந்து அந்த ஒரு இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கேன், என்னோட அப்பா பேர் என்னோட தாத்தா பேர் அவங்களோட ஓட்டர்ஸ் ஐடியோட நம்பர் எலக்ட்ரல் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டார், அவர் என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எங்கள் அப்பாக்கே வந்து ஒரு வாட்டி ஓட்டு இருந்துச்சு, இல்லாமல் போயிட்டு அந்த எலெக்ஷன் ஐடி கார்டு, ஏன்னா வாடகை வீட்டில் இருந்ததுனால அந்த லேப்ஸ் ஆயிடுச்சு,
திருப்பியும் இன்னொரு எலெக்ஷன் ஐடி கார்டு வாங்குறோம். அப்ப எந்த நம்பர் எழுதுவீங்க அதுல? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. இல்ல இது உங்களுக்கு என்னென்ன விவரம், நான் வந்து தேர்தல் ஆணையத்தின் சார்பா பேசல, இல்ல, நான் சொல்லுங்க வந்து பாஜக சார்பா பேசுறேன். தேர்தல் ஆணையத்துல என்ன சொல்லிருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். ம். நீங்க கேட்ட இந்த விளக்கங்களும் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலர்கிட்ட தான் நீங்க கேள்வி வைக்கணும். இருந்தாலும் எனக்கு இல்ல தெரிஞ்சது நான் டவுட் தான் சொல்றேன் சார் இதுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு எல்லாருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ட்ரைனிங் பண்ணி தான் அனுப்புது. நீங்கள் உங்கள்ட்ட ஃபார்மை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபில் பண்ண தெரிலனா அந்த தன்னார்வலே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தருவாங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா விவரங்களையும் முடிந்த அளவு கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி 2020 2002க்கு மூலம் எடுத்திருந்தீங்கன்னா புதிய வாக்காளர்லாம் நீங்கள் வந்து தான் 6BO 7BO ஒரு அடிஷனல் ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தோன்னா புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் பேர் வந்துருக்குங்களா. இது ரொம்ப மண்டையை உடச்சிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு ஓட்டு இருக்கா, இருந்தால் ஓட்டர் ஐடி நம்பரை எழுது, முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ள போகிறீங்க, 5 ஃபார்ம் தராங்க, 5த்தையும் ஃபில்அப் பண்ணுறீங்க. அப்பா ஆதார் கார்டு இருக்கு, அப்பா ஓட்டர் எழுதி போது, அம்மா இருக்க போது, மனைவி இருக்க போது, கணவன் இருக்க போது, மாறி மாறி அவங்க சப்போஸ்ல எழுதி போகிறாங்க. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து என்னன்னா இந்த இரட்டு வாக்காளர்கள் செலுத்துறாங்க பாருங்க, அவங்கள நீக்கப்பட்டுருவாங்க. இறந்தவர்களை வைத்து திமுக வாக்குப்படுவதில் வல்லவர்கள். 2006 எலெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை மாநகராட்சி எலெக்ஷன்ல 100 வார்டுல பூந்து 3 மணிக்கு மேல குத்துன்னு குத்தி எல்லாரையும் வெளியே தடுத்திட்டு அவன் இப்ராஹிம் கலிபுல்லான்ற நீதியரசர் அந்த தேர்தலை ரத்து பண்ணார். ஸோ திருட்டுத்தனமாக போலியாக நபர்களை உள்ள கொண்டு வந்து அவனுக்கு மொட்டை அடிக்கிறது, அவனுக்கு மீசையை மாற்றி வைக்கிறது, மருவை மாற்றி வச்சு கையில் இருக்க மழுவை கெமிக்கல் போட்டு அழிச்சு வச்சு திருட்டு வாக்கு இறந்தவர்களை செலுத்துறதுல திமுக வல்லவர்கள். அதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதிமுக ஏன் இது எதிர்க்கல அப்படின்னா, அதிமுக தான் எஸ்ஐஆர் வேணும்னு கேஸே போட்டிருக்காங்க. வெறும் 137 ஓட்டுல டி.நகர் சத்யா அண்ணன் தோக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து 2019 இங்க வாக்காளர் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2,90,000 பேர் இருந்தோம். திருப்பி வந்து 2021 வரப்ப வெறும் 39,000 ஏறி இருக்கு. வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. வெறும் 17% தான் ஏறி இருக்கு. மக்கள் தொகை கணக்கு பிடிக்கும் கூட பர்சன்டேஜ் அதிகமாகணும். ஸோ இங்க நடந்திருக்கு, ஏதோ ஒரு குழப்படி நடந்திருக்கு. நான் என்னுடைய இதுல வந்து அதிமுக ஆதரவு பெற்ற கிட்டத்தட்ட 9,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு பதில் வேணும். அதே மாதிரி கரூர்ல விஜயபாஸ்கர் கேஸ் போட்டிருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய இடத்துல வந்து நான் வாக்காளர் திருத்தப்பட்டுல 1500 பேர் எங்களோட ஆதரவானது காணணும், அவரும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதிமுகவுடைய வழக்கறிஞர் விநாயகம் கேஸ் போட்டிருக்காரு. இதுல கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல அண்ணாமலை பொது வழியிலே சொல்லியிருக்காரு 1,00,000 வாக்காளர்களை காணணும் அன்னைக்கே சொன்னார் எலெக்ஷன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லி தேர்தலில் போய் நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் தாக்கல் பண்றப்ப நீதிமன்றம் சத்யா அவர்களும் விநாயகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் அண்ணாமலையும் கேட்ட கேள்வியை தேர்தல் ஆணையத்துல கேட்குது. சும்மா கிடையாது சார். கிடையாது சார். எப்படி சார் ஓட் லிஸ்ட்ல இருந்து பேருங்க போயிருக்கோன்றீங்களா? அது தேர்தல் ஆணையத்தோட கவனத்துக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்பு. தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தல் நடத்துறதுங்க, ரிசல்ட் கொடுக்குறதுங்க. நீங்க ஜெயிச்சிங்களா தோத்தீங்களான்னு கோர்ட்ல போட்டு தான் பாத்துங்க. தேர்தல் ஆணையம் ஜெயிச்சது தோத்தது சொல்ல சார், வாக்காளர் நிறைய பேர் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்க. அது வந்து அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுதுன்னா, அதுக்கு தான் நாங்க புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் நடத்துறோம், இதுல களையப்படும் சொல்லிடுச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் இன்னொரு விஷயம் சொல்லுது. சார் நடத்துறப்ப ராகுல் காந்தி சில குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாருல, அப்ப ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு பூத்துல தேர்தல் நடக்குது, 53 பாகத்துல ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல ஒரு கட்சியின் சார்ந்த அந்த பூத் லெவல் ஏஜென்ட் தான் போய் ஒவ்வொருத்தையும் போய் பூத் ஸ்லிப் கொடுப்பாரு. கரெக்டா? அவர் தான் அங்க வந்திருக்காருன்றத அவர் ரெகக்னைஸ் பண்ணுவார். இப்போ நான் போயிட்டு வெங்கடேசன் உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பாப்பார், அதிமுக வெங்கடேசன், திமுக வெங்கடேசன், காங்கிரஸ் வெங்கடேசன், பாஜக வெங்கடேசன், கம்யூனிஸ்ட் இவர் தான் வெங்கடேசன், இங்க ஓட்டு போடலாம். போனோடனே எனக்கு மை வைக்கிறாங்க, நான் போய் யாருக்கு ஓட்டு அளிக்கிறேன்றது தெரியாது. சரியா? அப்ப நான் வெங்கடேசன் இல்ல, நான் குப்புசாமி போயிட்டேன். ஆனா வெங்கடேசன் பேர் இருக்கப்ப பூத் லெவல் ஏஜென்ட் என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்களா, இவரு குப்புசாமி, இவர் வெங்கடேசன் இல்ல, அவருக்கு அனுமதிக்க மாட்டோம், போலி வாக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இவ்வளவு நடக்குது. இதை ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருடைய இதுவும் தெளிவா காட்டுவாங்க. அந்த மிஷின் வந்து தெளிவா காட்டுவாங்க. இவிஎம் மிஷினை தெளிவா காட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த பூத்தில் வாக்காளர் வந்து இவ்வளவு பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க, இவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு, இவங்களுக்கு பிவி பாட்டு மூலம் அவங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு கிடைத்திருக்கு, இந்த பூத்துல எந்த முறைகேடு நடக்கவில்லைன்ட்டு காங்கிரஸ் பூத் ஏஜென்ட், திமுக பூத் ஏஜென்ட், அதிமுக பூத் ஏஜென்ட், பாஜக பூத் ஏஜென்ட், எந்தெந்த அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட் இருக்காங்களோ அவங்களாம் கையெழுத்தினப்பட்டா சீலே அடிப்பாங்க. அததான் தேர்தல் ஆணையம் கேக்குது ராகுல் காந்திட்ட, உன் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான் போலி வாக்காளர் பண்றப்ப, என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒரு போலி வாக்காளர் தான் அங்க சுத்துங்க, பம்பரமா சுத்துவாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட அவன் ஒரே பிரான்ஸ்ல இருக்க ஒரு மாடல் அழகிய போட்டு 250 ஓட்டு போட்டான்னு வாயில வந்து அடிச்சு விடுறாரு. அப்ப காங்கிரஸை சேர்ந்த பூத் ஏஜென்ட் இல்லையா?
அவங்களே பணம் வாங்கிட்டு அனுமதிச்சாங்களா? கேள்வி எழுதா இல்லையா? அதனாலதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது, வாக்காளர் நீங்க கையெழுத்து அந்த 17B ஏதோ ஃபார்ம் நினைக்கிறேன், அது கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னே சாப்பா பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியோ ராணிமேரி கல்லூரியோ அமிச்ச பிறகு ஓட்டை எண்ணி ஒவ்வொருத்தரையும் காமிச்சு இவர் தான் ஜெயிஸ்டார்னு சொன்ன பிறகோட முடிஞ்சிச்சு தேர்தல் ஆணையம் வேலை. அதுக்கப்புறம் முறைகேடா ஜெயிச்சாருன்னா கோர்ட்ல போய் பார்த்துக்க, தேர்தல் ஆணையம் தலையிடாது. கோர்ட்டுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுது, கோர்ட்ல போயிட்டு நீ லெட்டர் வாங்கிட்டு வா, இந்த ஆர்டர் வாங்கிட்டு வா, 45 நாளுக்குள்ள நீ ஆர்டர் வாங்கிட்டு வந்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுப்பாங்க, 45 நாள் லைவா இருக்கும் ஃபுட்டேஜ், பிளஸ் விவி பாட்ல திருப்பி எண்ணுமா அது வாங்கிட்டு வா. 45 days நீங்க ஜெயிச்ச 3 மாசத்துக்குள்ள கேஸ் போட்டா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க 3 மாசம் விட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு அவன் போலியா ஜெயிச்சான் இவன் போலியா ஜெயிச்சான் கேஸ் போட்டா தேர்தல் ஆணையம் தலையிடாது. இது ரூல், இது சட்டம். சாதாரண ஒரு சாமானியன் தெரிஞ்ச சட்டம் வேட்பாளருக்கு தெரியாதா? ஒரு கட்சிக்கு தெரியாதா? இவங்க என்னன்னா, முன்னாடி சொன்ன பதிவை நினைவிட்டு விரும்புறேன், எல்லா இடத்துலயும் பிஜேபி அதோட கனெக்ட் பண்ண. டீலிமிட்டேஷனா பிஜேபி தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வருது, நாங்க சுயமரியாதையை நோக்கி நகர்வோம். டீலிமிட்டேஷன் பிஜேபியை கொண்டு வர போகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 27 வருஷம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க 27 வச்சுட்டீங்க, முன்னாடியே வச்சிருக்கணும். பிஜேபியோட சதிவேலை. ஜிஎஸ்டியோட பங்குத்துல இல்ல, ஜிஎஸ்டி வந்து பிஜேபி அதிகமா மத்திய அரசு வச்சு மாநில அரசு கம்மியா வந்து பிஜேபியோட சதிவேலை. இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருக்கோமே, 4 அடுக்கா இருந்த ஜிஎஸ்டி 2 அடுக்கா பண்ணிருக்கோமே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முண்டு இங்கு சந்தை முதலாம் திமுக கொண்டு போய் சேர்த்துச்சா? அதை டக்குன்னு மடைமாற்று பண்ணி தினகரனை வச்சு ஒரு கேம் அல்ல, நாங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரணும் அன்றைக்கு அந்த அந்த விஷயத்தை பூதாகரமாக்க அப்படியே மடைமாற்று பண்ணாங்களா இல்லையா? அதுல திமுக வல்லவர்கள் தன்னிடம் எப்போதுமே ஹாட் கேக்கான நியூஸ் வச்சிருப்பாங்க. எப்ப பிஜேபிக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணி சாதகமான ஒரு விஷயம் சென்ட்ரல் நடக்குதோ அந்த ஹாட் கேக் நியூஸை விட்டு அதை மழுங்கடிக்க பண்ணுவாங்க. இப்ப முருகன் மாநாடு 6 லட்சம் பேர் கொண்டு வந்து நடந்து மிக சக்சஸா நடந்துச்சுன்னு நாங்க மார் தட்டி கிட்டத்தட்ட வைரலா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். டக்குன்னு நடிகர் ஸ்ரீகாந்த் போய் கைது பண்ணி டபுக்குன்னு போட்டு ஸ்ரீகாந்த் கைது, நடிகர் ஸ்ரீகாந்த் கைது, நடிகர் ஸ்ரீகாந்த் கைது, நடிகர் ஸ்ரீகாந்த் கைது, ஸ்ரீகாந்த் கைதுன்னு வைரலாக்கி அந்த முருகன் மாநாட்டுல பாஜகவும் இந்து முன்னணி சக்சஸ் பண்ணதை மழுங்கடிச்சானா இல்லையா? அந்த வேலையை பண்ணுவதில் திமுக வல்லவர்கள். அதுதான் சொல்றேன், தன்னிடம் இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களும் ஐடி விங்கியும் வைத்து திமுக இங்கு தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு வழியில் பயம் இல்ல, மடியில கனம் இல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? எஸ்ஐஆர்ன்றது திமுகவுக்கு மட்டுமா? தமிழ்நாடு இருக்க கூட அனைத்து கட்சிகளுக்கும் தானுங்க, இந்தியாவிற்கு கூட 12 மாநிலங்களுக்கு தானுங்க. அப்புறம் எதுங்க நீங்க பயப்படுறீங்க? நீங்க பாதிக்கப்பட்டா பக்கத்துல தானே பாதிக்கப்பட போறான், எதுக்கு உங்களுக்கு பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தானே வேணும்னு கேட்டீங்க 2019 இன்னைக்கு அதிமுக வேணும்னு கேக்குதுங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கான், வெறும் 137 ஓட்டுல தோத்துருக்காருங்க ஒருத்தர். பாதிக்கப்பட்டவன் போட மாட்டானா கேஸ், கேட்க மாட்டானா? இங்க வாக்காளர் திருத்தப்பட்டியல் வேணும், வெறும் 2,90,000 பேர் இடத்துல வெறும் 37,000 பேர் தான் 2021 எக்ஸிட்டாங்கன்னா 18% தான் மக்கள் தொகை இங்க பெருகிருக்கா? கேள்வி வைக்கிறாங்க. நீங்க குளத்தூர்ல 13 வாக்காளர் புதுசா சேர்த்திருக்கீங்களா? எப்படி சேர்த்தீங்க? மாண்பு முதலமைச்சர்ல தீவிர திமுக ஆதரவு பெற்றவர் சேர்த்தீங்களா? கேள்வி, எல்லாமே கேள்விதான். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு பொத்தாம்படியா பிஜேபியும் தேர்தல் ஆணையம் இணைந்து நம்மளை சதி பண்ணுகிறது. பிஜேபி அதுல சேர்த்துப்பாங்க. பிஜேபியும் தேர்தல் ஆணையம், பிஜேபி வேற தேர்தல் ஆணையம், தயவுசெய்து புரிஞ்சுங்க, பிஜேபி வேற தேர்தல் ஆணையம் வேற. தேர்தல் ஆணையம் நம்ம இடம் இருந்தால் நம்ம 40 சீட்டை ஏங்க தோக்குறோம்? தமிழ்நாட்டுல கிறுக்காக பிடிச்சிருக்கு பிஜேபிக்கு, ஏங்க தோக்குறோம்? அப்ப தமிழ்நாட்டில் நடந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் எஸ்ஐஆர் நடப்பதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல திமுக ஜெயிச்சா அனைத்து விஷயங்களும் தேர்தல் ஆணையம் கரெக்டா நடத்தியிருக்கு. அதாவது 130 எம்எல்ஏ வந்து திமுக சார்பா ஜெயிச்சவங்க கரெக்டா தேர்தல் ஆணையம் ஜெயிச்சு வச்சிருச்சு. தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி கரெக்டா ஜெயிச்சிருக்காரு, இமாச்சல் பிரதேசல காங்கிரஸ் கரெக்டா ஜெயிச்சிருக்கு, கர்நாடகால சித்தராமையா கரெக்டா ஜெயிச்சிருக்கு, இது பிரியங்கா காந்தி இதுல வயநாட்டுல கரெக்டா ஜெயிச்சிருக்காங்க, திரு ராகுல் காந்தி ரேபரேலியில கரெக்டா ஜெயிச்சிருக்காரு. இவங்களாம் கரெக்டா ஜெயிக்கிறப்ப தேர்தல் ஆணையம் கரெக்டா நடந்திருக்கு. எங்கெங்க தோக்குறாங்களோ அந்த தேர்தல் ஆணையம் உள்குத்து போடணும். எவனா நம்புவானாங்க? இதை எவனா நம்புவானா? ஒரு சின்ன பையனை நீங்க மாண்பு முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாரு, நீங்க என்ன சொல்லணும்? தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டுல வாக்காளர் திருத்தப்பட்டியல் குளறுபடி இருக்கிறது, இந்த தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை இல்லை, நாங்களே தேர்தல் ஆணையம் சேர்ந்த வாக்காளர் படி தேர்ந்தெடுத்ததுனால நாங்க கவர்னர்கிட்ட கொடுத்து எங்கள் பதவியை விலகிறோம், விலகிட்டு நாங்க தேர்தல் ஆணையத்தின் மேல வழக்கு தொடரோம்னு சொன்னா நான் உங்களை மதிப்பேனா இல்லையா? 40 சீட்டு இவர் ஜெயிப்பாராம், சட்டமன்ற பாராளுமன்றத்துல 135 சீட்டுக்கு மேல இவரும் கூட்டணி சேர்த்து 4 சட்டமன்றத்தில் ஜெயிப்பாங்களா? மாநகராட்சி தேர்தல் அவங்க நடத்துறாங்க விடுங்க. இது ரெண்டும் ஜெயிக்கிறப்ப தேர்தல் ஆணையம் கிளியர், கரெக்டா அவங்க கடமையை ஆடிட்டாங்க, கரெக்டா வேலை செஞ்சாங்க. அப்ப ஓகே. ஆனா பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல போய் நம்ம வேற ஸ்டேட்ல போய் நம்ம மகாராஷ்டிரல ஜெயிச்சா தேர்தல் ஆணையம் வந்து ஓட் சோரி பண்ணிச்சு, டெல்லியில ஜெயிச்சா தேர்தல் ஆணையம் ஓட் சோரி பண்ணிச்சு, ஹரியானால ஜெயிச்சா தேர்தல் ஆணையம் ஓட் சோரி பண்ணிச்சு. சரி, இப்ப இதுல ஜெயிச்சாங்களா? ஜார்க்கண்ட்ல சிபுசரத் தானே ஜெயிச்சாரு. அங்க பிஜேபி வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து பின்னாடி வந்து காங்கிரஸ் கூட்டணி சிபுசர் ஆட்சி அமைச்சிருக்காருல. தேர்தல் ஆணையம் எங்க கிட்ட இருந்து நாங்க சொல்றதை கேட்ட நாங்க எங்க ஜார்க்கண்ட்ல தோக்குறோம்? இங்க 40 சீட் நாங்க எங்க தோக்கணும்? எங்களுக்கு தலையெழுத்தாங்க தேர்தல் எங்கள்கிட்ட இருந்தா. இது ஒரு பேசிக் சென்ஸ் வேணா. மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நேயர்களே.